கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் 1000 கனவுகளோட வளைகுடா நாட்டு விமான நிலையத்துல வந்து இறங்குறார். ரொம்ப டயர்டா தனியா நிக்கிறார். அப்போ அவருக்கு புரியவே புரியாத ஒரு மொழியில இருக்கிற ஒரு புது கான்ட்ராக்டை நீட்டி இதுல கையெழுத்து போடுன்னு சொல்றாங்க. இது வெறும் கதை இல்லைங்க. நம்ம ஊர்ல இருந்து போற பல பேரோட நிஜ வாழ்க்கை இது. இந்த மோசடிக்கு ஒரு பேர் இருக்கு, ஒப்பந்த பதிலீடு, அதாவது கான்ட்ராக்ட் சப்ஸ்டிடியூஷன். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை ஒரு பெரிய பொறியில சிக்க வைக்கிற ஒரு தந்திரம் இது. அதாவது இந்தியால இருக்கும்போது ஒரு நல்ல சம்பளம், நல்ல வசதிகள்னு ஒரு ஒப்பந்தத்தை காட்டுவாங்க. ஆனா அங்க போய் இறங்குனதும் சம்பளம் குறைவா, மோசமான நிபந்தனைகளோட இருக்கிற வேற ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட வைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த கான்ட்ராக்ட் வெறும் பேப்பர் இல்ல. வெளிநாட்டுல உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போது, உங்க சம்பளம் என்ன, உங்க பாதுகாப்பு என்னன்னு எல்லாத்தையுமே தீர்மானிக்க போறது அந்த ஒப்பந்தம் தான். அது உங்க கையில இருக்கிற ஒரே சட்ட ஆயுதம். சரியான ஒப்பந்தம் உங்ககிட்ட இருந்தா அதுவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம். ஆனா ஒரு தப்பான ஒப்பந்தம் உங்களை சுரண்டலுங்கிற ஒரு பெரிய சிறைக்குள்ள தள்ளிடும். அதனால ஒவ்வொரு வரியையும் நாம கவனமா பார்க்கணும். சரி, இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த 8 விஷயங்களும் நீங்க கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி உங்க ஒப்பந்தத்துல கண்டிப்பா இருக்கணும். இத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்க கம்பெனியோட முழு பெயர், முதலாளியோட பெயர், அப்புறம் நீங்க வேலை செய்ய போற இடத்தோட துல்லியமான முகவரி, இது எல்லாமே ஒப்பந்தத்துல இருக்கான்னு பாருங்க. அப்போதான் உங்களை ஏமாத்தி வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கோ இல்ல வேற ஒரு வேலைக்கோ அனுப்புறதை தடுக்க முடியும். கான்ட்ராக்ட்ல இருக்கிற அட்ரஸ்ல தான் நீங்க வேலை செய்யணும். ரெண்டாவது, உங்க சம்பளம். மார்க்கெட் ரேட் படி திறமைக்கேற்ப அப்படின்னு கோல்மாலா வார்த்தைகள் இருந்தா ஏமாந்துராதீங்க. உங்க அடிப்படை சம்பளம் உதாரணத்துக்கு 1500 ரியால் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நம்பரை தெளிவா போட்டுக்கணும். அப்போதான் அதை வச்சு நீங்க சட்டப்படி கேட்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் பொய் சொல்லாது. மூணாவது, ஓவர் டைம். அதாவது நீங்க கூடுதல் நேரம் வேலை செஞ்சா அதுக்கு எவ்வளவு சம்பளம் தருவாங்கன்னு தெளிவா சொல்லியிருக்கணும். 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு, அது சாதாரண சம்பளத்தை விட 1.5 மடங்கா இல்ல எத்தனை மடங்குன்னு கணக்கு சரியா இருக்கணும். இது உங்க உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைப்பதை உறுதி செய்யும். நாலாவதா, உங்க வேலை நேரம். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 8 மணி நேரம் தான் வேலை. வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமா விடுமுறை. இது சட்டப்படி உங்க உரிமை. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் வேலை செஞ்சா கூட அது ஓவர் டைம் கணக்குல வரணும். அதுக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும். உங்க ஓய்வும் உங்க ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அஞ்சாவது, சாப்பாடு விஷயம். கம்பெனி உங்களுக்கு இலவசமா சாப்பாடு கொடுக்குமா, இல்ல அதுக்கு பதிலா மாசம் சாப்பாட்டுக்குன்னு தனியா காசு தருவாங்களா? அப்படி காசு தர்றதா இருந்தா எவ்வளோ தருவாங்கன்னு தெளிவா ஒப்பந்தத்துல இருக்கணும். இது சின்ன விஷயமா தோணலாம், ஆனா உங்க மாச சேமிப்பையும் உங்க உடம்ப நலத்தையும் இது பெரிய அளவுல பாதிக்கும். ஆறாவது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் மற்றும் பணிக்கொடை, அதாவது கிராஜுவிட்டி. உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாம போனா அதுக்கான மருத்துவ செலவை கம்பெனி ஏத்துக்குதான்னு பாருங்க. அதோட நீங்க வேலையை விட்டு நிக்கிறப்போ பணிக்கொடைன்னு ஒன்னு தரணும். இது அவங்க போடுற பிச்சை இல்ல, உங்க உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 21 நாள் சம்பளம் கணக்கு பண்ணி கொடுப்பாங்க. இது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏழாவது, ஊருக்கு திரும்புறதுக்கான விமான டிக்கெட். உங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நீங்க இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டை முதலாளி தான் எடுத்து கொடுக்கணும். இந்த செலவை உங்க தலையில கட்டக்கூடாது. இது அவங்களோட பொறுப்பு, உங்க உரிமை. கடைசியா 8வது விதி. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், ஆனா பேசித்தான் ஆகணும். ஒருவேளை எதிர்பாராத விதமா அங்க ஏதாவது விபரீதம் நடந்தா இறந்த உடலை சொந்த ஊருக்கு அனுப்புறதுக்கான முழு செலவையும் அந்த கம்பெனி தான் ஏத்துக்கணும். இது அந்த கஷ்டமான நேரத்துல உங்க குடும்பத்தை ஒரு பெரிய பண நெருக்கடியிலிருந்து காப்பாத்தும். இப்போ நம்ம பார்க்க போறது ரெட் ஃபிளாக்ஸ். அதாவது உங்க ஒப்பந்தத்துல இந்த விஷயங்கள் இருந்தா அது விஷம் மாதிரி. அந்த ஒப்பந்தத்தை அப்பவே நிராகரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறது தான் உங்களுக்கு நல்லது. அபாயம், பாஸ்போர்ட்டை கம்பெனில கொடுக்கணும்னு சொல்றது. உங்க பாஸ்போர்ட்டுங்கிறது உங்க அடையாளம், உங்க சுதந்திரம். அதை முதலாளிகிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்ற எந்த ஒப்பந்தத்தையும் ஏத்துக்காதீங்க. சவுதி, துபாய், கத்தார் மாதிரி பல நாடுகள்ல பாஸ்போர்ட்டை புடுங்கி வைக்கிறது சட்டப்படி குற்றம். ரெண்டாவது, சம்பளத்துல அதிகமா பிடிக்கிறது. உங்க சம்பளத்துல குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல பிடிக்கிறது சட்டப்படி தப்பு. உதாரணமா கத்தார்ல 35%, துபாயில 50% தான் அதிகபட்சமா பிடிக்க முடியும். அதுக்கு மேல பிடிக்கிற மாதிரி ஒப்பந்தம் இருந்தா அது உங்களை கடன் வலையில சிக்க வைக்கிற ஒரு தந்திரம். ஜாக்கிரதையா இருங்க. மூணாவது, புரொபேஷன் காலத்துல சம்பளம் இல்லைன்னு சொல்றது. இது ஒரு அப்பட்டமான ஏமாத்து வேலை. நீங்க வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு முழு சம்பளமும் கிடைக்கணும். புரொபேஷன்ல சம்பளம் கிடையாதுன்னு சொன்னா அது சட்ட விரோதம். அதை நம்பாதீங்க. நாலாவது, உங்களை வேலைக்கு அனுப்புற செலவை நீங்களே பார்த்துக்கணும்னு சொல்றது. விசா, ஃப்ளைட் டிக்கெட்னு உங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கான எல்லா செலவையும் முதலாளி தான் செய்யணும். அதை உங்ககிட்ட இருந்து புடுங்குற மாதிரி எந்த ஒப்பந்தமும் இருந்தாலும் அது தப்பானது. அஞ்சாவது, வேலை செய்யற இடத்தோட அட்ரஸ் சரியா குறிப்பிடாம இருக்கிறது. இது ரொம்ப ஆபத்தானது.
அட்ரஸ் இல்லைன்னா அவங்க உங்களை எங்க வேணும்னாலும் அனுப்பலாம். ஒருவேளை பாலைவனத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு அனுப்புனா கூட நீங்க எதுவும் கேட்க முடியாது. உங்க பணியிடம் எதுன்னு தெளிவா இருக்கணும். சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஏமாத்து வேலைகள் நடக்குது. இதிலிருந்து தப்பிக்க ஒரு உறுதியான வழி இருக்கா? இருக்கு. அதுதான் இந்திய தூதரகத்தோட சான்றொப்பம், அதாவது அட்டஸ்டேஷன். இது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி. வாங்க இத பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். நீங்க இந்தியாவிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே உங்க ஒப்பந்தத்தை வாங்கி அதை இந்திய தூதரகத்துல கொடுத்து அதிகாரப்பூர்வமா ஒரு முத்திரைய வாங்கிடணும். இப்படி முத்திரை வாங்கின ஒப்பந்தத்தை நீங்க வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களால மாத்தவே முடியாது. இது அந்த ஒப்பந்த பதிலீடுங்கிற மோசடிய முழுசா தடுத்துடும். இதுதான் உங்களுக்கான மிக வலிமையான பாதுகாப்பு. எல்லா வளைகுடா நாடுகளிலும் ஒரே சட்டம் கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் சில விதிகள் மாறும். அதனால நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டுக்கான விதிகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம். இப்போ இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்களேன். சவுதி அரேபியா, துபாய், கத்தார். ஒவ்வொரு நாட்டிலையும் ஓவர் டைம் சம்பளம், சம்பள பிடித்தம், பணிக்கொடை விதிகள் எப்படி மாறுதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு கத்தார்ல உங்க சம்பளத்துல 35% மட்டும்தான் பிடிக்க முடியும். இந்த விவரங்களை உங்க ஒப்பந்தத்தோட ஒப்பிட்டு பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க தனியா இல்லைன்னு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் கேட்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. உதவி கேட்க தயங்காதீங்க. அறிவோட செயல்பட்டா நம்மள யாரும் ஏமாத்த முடியாது. ஒப்பந்தம் கையில இருக்கு, ஆனா அதுல என்ன எழுதியிருக்குன்னு உங்களுக்கு புரியலையா? இல்ல ஏஜென்ட்டோ கம்பெனிக்காரங்களோ உங்களை கையெழுத்து போட சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுக்கறாங்களா? பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்கு. முதல்ல உங்களுக்கு புரியுற மொழியில, அதாவது தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் ஒப்பந்தத்தோட காப்பியை கேளுங்க. அப்புறம் அரசாங்கம் கொடுத்திருக்கிற கட்டணமில்லா தொலைபேசி எண்களை அழைச்சு உங்க ஒப்பந்தம் சரியா இருக்கான்னு இலவசமா செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு வீட்டு பணியாளர்கள் நல அறக்கட்டளை மாதிரி நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் உதவி செய்ய தயாரா இருக்காங்க. ஒருபோதும் உங்களுக்கு முழுசா புரியாத ஒரு ஆவணத்துல கையெடுத்து போடாதீங்க. சரி, ஒரு நல்ல ஒப்பந்தத்தோட போயிட்டீங்க, ஆனா அங்க போனதும் முதலாளி சம்பளம் தரல, இல்ல பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சுக்கிட்டா என்ன செய்யறது? அத பத்தி எங்க அடுத்த பகுதியில விரிவா பாப்போம். அதுவரை பாதுகாப்பா இருங்க.